பிராண்டி செய்திகள். கார்த்தி சிதம்பரம் கேஸிலிருந்து எஸ்கேப்பான நீதிபதி. டயஜியோ மதுபான லஞ்ச புகார். கெஜ்ரிவால் விவகாரத்தில் விலக மறுப்பு ஏன்? டெல்லி கோர்ட்டில் நடக்கும் மெகா டிராமா. ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026. டெல்லி உயர்நீதிமன்றத்துல இப்போ ஒரு பெரிய ஜட்மெண்ட் டிராமா நடந்துட்டு இருக்கு பாஸ். சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் மேல இருக்கிற அந்த டயஜியோ ஸ்காட்லாந்து லஞ்ச புகார விசாரிக்க மாட்டேன்னு நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா அதிரடியா விலகிட்டாரு. ஆனா இதே ஜட்ஜ் கெஜ்ரிவால் விவகாரத்துல விலக மாட்டேன்னு சொன்னதுதான் இப்போ பெரிய பொலிட்டிக்கல் விவாதமா மாறியிருக்கு. இதோ அந்த 7 விறுவிறுப்பான லீகல் அப்டேட்கள். டெல்லி நீதிமன்ற அதிரடி 7 முக்கிய தகவல்கள். நீதிபதி விலகல். சிபிஐ பதிவு செஞ்ச லஞ்ச வழக்க ரத்து பண்ண சொல்லி கார்த்தி சிதம்பரம் போட்ட மனுவை விசாரிக்க விருப்பமில்லாம நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விலகிட்டாரு பாஸ். டயஜியோ மதுபான புகார். ஜானி வாக்கர் ஸ்மிர்னாஃப்னு உலக புகழ்பெற்ற மதுபான பிராண்டுகளை வச்சிருக்கிற டயஜியோ நிறுவனம் இந்தியாவில பிசினஸ் பண்ண லஞ்சம் கொடுத்ததா சிபிஐ ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இடைத்தரகர் புகார். சிதம்பரம் அமைச்சரா இருந்தப்போ கார்த்தி சிதம்பரம் தன் செல்வாக்க பயன்படுத்தி லஞ்சம் வாங்கினதா சிபிஐ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த வழக்க ரத்து செய்யதான் கார்த்தி இப்ப போராடிட்டு இருக்காரு. தனிப்பட்ட காரணங்கள். நீதிபதி ஏன் விலகினாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லானாலும் கார்த்தி தரப்பு வக்கீல்களோட நட்பு இல்லனா பழைய வழக்கு தொடர்புகள் காரணமா இருக்கலாம்னு டாக் போகுது போஸ். கெஜ்ரிவால் கொடுத்த ஷாக். அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல இதே நீதிபதி விலக மறுத்ததுனால கெஜ்ரிவால் நேத்து ஒரு காரசாரமான லெட்டர் எழுதியிருக்காரு. இது டெல்லியில பெரிய பரபரப்பு உருவாக்கியிருக்கு. ஆஜராக மாட்டேன், நீதிபதி விலகலைனா நானும் வரமாட்டேன், என் வக்கீலும் வரமாட்டாங்கன்னு கெஜ்ரிவால் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு அபூர்வமான சம்பவம் போஸ். விஜய் மல்லையா கனெக்ஷன். ஒரு காலத்துல விஜய் மல்லையா வச்சிருந்த யுனைடெட் ஸ்காட்லாந்து கம்பெனியோட பங்குகளை இப்போ டயஜியோ தான் வச்சிருக்காங்க. அந்த பழைய புகார் தான் இப்போ கார்த்தி சிதம்பரத்தை விடாம துரத்துது. வழக்கின் பின்னணி ஒரு பார்வை. மனுதாரர் கார்த்தி சிதம்பரம், எம்பி, காங்கிரஸ். விசாரணை அமைப்பு சிபிஐ. புகார் டயஜியோ நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்ற விவகாரம். நீதிமன்ற நிலைப்பாடு. புதிய அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும். இந்த நீதிமன்ற மோதல்களை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நீதி நியாயம்னு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நேர்மைங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியணும். இப்ப மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு விலகிறதும் கடமைக்கு கட்டுப்பட்டு நிக்கிறதும் ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு பாஸ். நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விலகுனது சரிதானா? கார்த்தி சிதம்பரம் கேஸ்ல அடுத்து என்ன நடக்கும்? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. டெல்லி மற்றும் தமிழகத்தின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.